பணம், நீங்க நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறத தாண்டி உங்க மதிப்பு நிர்ணயம் பண்ற ஒரு பொருள். இப்படி மனுஷனோட மதிப்பு நிர்ணயம் பண்ற அளவுக்கு அந்த பணத்துக்கு மதிப்பு யார் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ என்னோட முந்தைய வீடியோக்கள்ல நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல மக்கள் வியாபாரத்திற்கு தங்கத்தை ஒரு பொருளா பயன்படுத்தினாங்க. அதுலயும் சில சிக்கல்கள் வந்தனால தங்கத்துல அரசு முத்திரையை பதிச்சு ஒரு நம்பிக்கையை விதிச்சு நாணயங்களா வெளியே விட்டாங்க. ஸோ அந்த நாணயங்களை பெரிய பெரிய ட்ரேட்க்கு எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு ஒரு காரணத்தினால அதை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு ரிசிப்டை வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் பிற்காலத்துல பேப்பர் மணியா வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஸோ ஆரம்பத்துல இந்த பேப்பர் மணிக்கு பின்னாடி தங்கம், வெள்ளி, அப்புறம் இதர உலோகங்கள் இருந்தாலும் பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்ச அளவுக்கு அந்த தங்கமும் வெள்ளியும் அப்புறம் இதர உலோகங்களும் வளரல. அப்படிங்கிற காரணத்தினால ஆல்டர்னேட்டிவா ஒரு சொல்யூஷன் பார்க்க வேண்டி இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி சீனா தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பேப்பர் மணி வராங்க. ஸோ அந்த காலகட்டத்திலையும் இந்தியாவில் தங்கம், வெள்ளி, அப்புறம் இதர உலோகங்களை தான் காயின்ஸா பயன்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா மக்கள் வெவ்வேறு ராஜ்யங்களுக்கு கீழே வெவ்வேறு நாணயங்கள், வெவ்வேறு அரசு முத்திரை வச்ச நாணயங்களை பயன்படுத்துறாங்க. எல்லாத்துலயும் ஒரு காமனான வியாபார பொருள் இல்லை. காலங்கள் உருண்டோடு அப்பதான் பிரிட்டிஷ், அதாவது கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ண வராங்க. அவங்க பார்க்குற ஒரு காமனான விஷயம் எல்லார் மத்தியிலையும் ஒரு காமனான வியாபார பொருள் இல்லை அப்படிங்கிறத கவனிச்சு அவங்க ஆரம்பத்தில் அவங்க கூட்டு முயற்சினால சில வங்கிகளை தொடங்குறாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பேங்க் ஆஃப் பாம்பே, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பீகார் அண்ட் பெங்கால், அப்புறம் மேலும் சில வங்கிகள்லாம் ஓப்பன் பண்ணி மக்கள் மத்தியில கரன்சி, அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனி கரன்சி அடிச்சு மக்கள் மத்தியில புழக்கத்தில் வராங்க. ஆரம்பத்தில் ஒரு சில பேர் ஏத்துக்கிட்டாலும் ஒரு சில மக்கள் அதை ஏத்துக்கிடல. மக்கள் குறிப்பா எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, இது அரசு நிர்ணயம் பண்ணணும், அரசு அங்கீகரிச்ச ஒரு பொருளா இருக்கணும். அது மற்ற ட்ரேட் பண்ண போற இடத்துல வியாபாரிகளும் இதர மக்களும் அதை அக்செப்ட் பண்ணணும். வங்கிகள் இருந்தா வங்கிகள் எல்லாரும் காமனா அதை ஏத்துக்கிடணும். இந்த மாதிரி சில பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில இருந்துச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, காமனா எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு பேப்பர் மணி அப்படிங்கிற கான்செப்டை ஃபுல் அக்ரெசிவா இந்தியா முழுக்க பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பரவுனதுதான் மக்கள் மத்தியில இந்த பேப்பர் மணி அப்படிங்கிற கான்செப்ட். அவங்க எந்தெந்த வழியில இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாங்க அப்படின்னா, சம்பளம் அது மூலியமா கொடுக்குறாங்க, அது போக வரி அந்த பணத்து வழியா வசூலிக்கிறாங்க, மேலும் ட்ரேடுக்கான செட்டில்மெண்ட்லாம் அவங்க அந்த பணத்தை வச்சு தான் பண்றாங்க. அப்புறம் வங்கிகள் மூலியமா இந்த பணத்தை சர்க்குலேஷன் விடுறாங்க. எல்லாத்துக்கும் அது போய் சேர்ந்துச்சு. பீப்பிள் எடுத்து நம்பலாம். ஆனா பிற்காலத்துல ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. மக்கள் எப்படி இருக்குன்னா, இது கவர்மெண்ட் ஏத்துக்கிறது. இப்போ சடிஷனா நம்ம கூட இருக்க சக வியாபாரிகள், சக மக்கள் இதை ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா நான் 100 ரூபாய் இன்னொருத்தவங்க கொடுத்தா அவர் வாங்குவார் நான் நம்புறேன். அதையே அவரும் நம்புறேன். இந்த கூட்டு நம்பிக்கை தான் இந்த பணத்துக்கான மதிப்பே. இப்படி நம்ம சிஸ்டத்துக்குள்ள பணத்துக்கான வழிதான் இன்னைக்கும் நம்ம ராத்திரி பகவா தூங்காமையும் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்படிதான் இந்த பணம்ன்றது நம்மளோட எக்கனாமிக் சிஸ்டத்துக்குள்ள வந்துச்சு. இது ஒன் ஆஃப் த எக்கனாமிக் பீஸ். ஸோ இன்னும் இந்த எக்கனாமிக் பீஸ்ல நான் சொல்ல போனா கவர்மெண்ட் இருக்கு, பிசினஸ் இருக்கு, பீப்புள் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்ததான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பணம்ன்ற விஷயம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தாச்சு. இதை யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கறத டீடைல் தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். மேலும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.